வணக்கம். நம்ம இந்த தொடர் பதிவுல அக்பர் பீர்பல் கதைகளை கேட்டுட்டு வரோம். இன்னைக்கு 3 முத்தான குட்டி கதைகளை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல் கதை போலி பிச்சைக்காரர்கள், இரண்டாவது கதை கண்டுபிடித்தது எப்படி, மூன்றாவது கதை வியக்க வைத்த தீர்ப்பு. வாங்க கதைக்குள்ள போலாம். போலி பிச்சைக்காரர்கள். ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் மாறு வேடத்தில் நகர்வலம் வந்தனர். அப்போது குருடர்களும் உடல் ஊனமுற்றோரும் வயோதிகர்களுமாய் பலர் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தனர். அக்பர் மிகவும் வேதனையடைந்தார். பீர்பலை பார்த்து, பீர்பாலே, இவர்களை பார்க்கும்போது மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். இருவரும் ஆலோசனை செய்து அரசாங்க சார்பில் அவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்குவது என்று முடிவு செய்தனர். அதன்படி ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் இலவச உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. நாளுக்கு நாள் பிச்சைக்காரர்கள் கூட்டம் கணக்கில்லாமல் அதிகமாகியது. உழைக்க விரும்பாத சோம்பேறிகள் ஊனமுற்றவர்கள் போல வேடமிட்டு இலவச உணவை உண்டு காலத்தை போக்க ஆரம்பித்து விட்டனர். அரசு உணவிற்காக செலவிடும் தொகை நாளுக்கு நாள் பெருகி கருவூலமே காலியாகும் நிலை ஏற்பட்டு விட்டது. பயந்து போன அக்பர் அவசரமாக பீர்பாலுடன் ஆலோசனை நடத்தினார். போலி பிச்சைக்காரர்களை கண்டறிவது எப்படி என்று பீர்பால் சிந்தித்தார். அரசே, நாளை மதியம் இதற்கு முடிவு கட்டி விடுவோம் என்றார். மறுநாள் இலவச உணவு உண்பதற்காக எண்ணற்றவர்கள் கூடியிருந்தனர். அப்போது உணவு அளிப்பது 1 மணி நேரம் தாமதப்படுத்தப்பட்டது. இதனால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அப்போது ஒரு அதிகாரி கூட்டத்தினரை பார்த்து, இன்று முதல் வடக்கே உள்ள புதிய சத்திரத்தில் உணவளிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனை கேட்ட போலி பிச்சைக்காரர்கள் அனைவரும் பாத்திரத்தை தூக்கி கொண்டு அலறி அடித்து புதிய சத்திரத்திற்கு ஓடிவிட்டனர். உண்மையாகவே கண் பார்வையற்றவர்களும் ஊனமுற்றோர்களும் அங்கேயே தங்கிவிட்டனர். அவர்களுக்கு மட்டுமே உணவு வழங்கப்பட்டது. புதிய சத்திரத்தில் மாட்டிக்கொண்ட போலி பிச்சைக்காரர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட்டது. அதன் பிறகு போலி பிச்சைக்காரர்கள் எவருமே அங்கு வருவதில்லை. இயலாதவர்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களை அன்றும் சோம்பேறிகள் தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் போல. கண்டுபிடித்தது எப்படி? பீர்பாலின் நுண்ணறிவும் சமயோஜித ஆற்றலும் அவருடைய தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மதி நுட்பமும் ஏற்படுத்திய புகழ் நம் நாட்டில் மட்டுமல்ல, உலக நாடுகளிலும் பரவியது. பாரசீக மன்னர் பீர்பலின் மதியுகம் பற்றி கேள்விப்பட்டார். வியத்தகு ஆற்றல் படைத்த மனிதரை நேரில் காண மிகவும் ஆர்வம் கொண்டார். பீர்பலை தனது நாட்டிற்கு தனது சிறப்பு விருந்தினராக சில நாட்கள் அனுப்பி வைக்குமாறு அக்பர் மகா சக்கரவர்த்திக்கு பாரசீக மன்னர் கடிதம் எழுதி கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்ட அக்பர் பாரசீக மன்னருக்கு சில பரிசு பொருட்களையும் பீர்பலிடம் கொடுத்து அந்நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். பாரசீக நாட்டிற்கு சென்ற பீர்பலுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டார். பீர்பலின் மதியுகத்தை சோதிக்க பாரசீக மன்னர் விரும்பினார். மறுநாள் பீர்பல் அரசவைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதுவரை பாரசீக மன்னரை பீர்பல் கண்டதில்லை. அங்கு 5 ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. அவை 5லுமே ஒரே மாதிரியான முகத்தோற்றம் கொண்ட 5 பேர் அமர்ந்திருந்தனர். அவர்களில் உண்மையான பாரசீக மன்னர் யார் என்பதை உடனடியாக பீர்பலால் கண்டறிய முடியவில்லை. 5 பேரையும் அமைதியாக உற்று பார்த்தார். அவர்களில் மையமாக அமர்ந்திருந்தவர் முன் சென்று தலை வணங்கி, மாமன்னரே, உங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் மகா சக்கரவர்த்தி அக்பர் தங்களுக்கு இந்த பரிசு பொருட்களை அளிக்குமாறு கொடுத்தனுப்பினார் என்று கூறி பொருட்களை மன்னரிடம் அளித்தார். இதனை கண்டு வியந்த பாரசீக மன்னர், ஷா பீர்பாலே, என்னை எப்படி அடையாளம் கண்டு கொண்டீர் என்று கேட்டார். அரசே, தங்களை தவிர மற்ற 4வரின் பார்வையும் தங்கள் மீதே பதிந்திருந்தன. தாங்கள் மட்டுமே என்னை பார்த்தீர்கள். அதனை கொண்டுதான் தங்களை கண்டறிந்தேன் என்றார் பீர்பல். பாரசீக மன்னர் பீர்பலின் அறிவாற்றலை கண்டு பெருவகை அடைந்தார். பரிசுகள் அளித்து பாராட்டினார். சில சமயங்களில் அமைதியாக கவனித்தாலே பல புரியாத புதிர்களுக்கும் விடை கிடைக்கும். வியக்க வைத்த தீர்ப்பு. ஆக்ரா அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தனர்.
அவர் இறப்பதற்கு முன்பாக ஒரு உயிலை எழுதி வைத்திருந்தார். அந்த உயிலில் அவர் எழுதி வைத்த விவரம் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் வாசிக்கப்பட்டது. உயிலில் குறிப்பிடப்பட்டவை: என் சொத்துக்கள் முழுவதும் என் சுய உழைப்பால் சம்பாதிக்கப்பட்டவை. அதனால் எனது விருப்பப்படியே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். எனது மூத்த மகன் என் மீது மிகுந்த பாசம் கொண்டவன், பொறுப்பானவன். அவனுக்கு என் சொத்தில் பாதி தரப்பட வேண்டும். இரண்டாவது மகன் சில நேரங்களில் நான் சொன்னபடி நடக்க மாட்டான் மற்றும் செலவாளி. எனவே அவனுக்கு என் சொத்தில் 1/3 தான் தரப்பட வேண்டும். மூன்றாவது மகனை செல்லமாக வளர்த்தேன். அவனை கண்டிக்காமல் விட்டதால் அவன் சோம்பேறி ஆவதற்கு நானே காரணமாகி விட்டேன். நான் அரும்பாடுபட்டு சேர்த்த சொத்துக்களை அவனிடம் விட்டு சென்றால் அதனை உடனே அழித்து விடுவான். இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் தராமல் இருக்க எனக்கு மனமில்லை. அதனால் 1/9 அவனுக்கு சேர வேண்டும். செல்வந்தர் இறப்பதற்கு முன்னர் தெளிவாக உயில் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டதால் அதன்படியே பிரிக்க வேண்டியதாகிவிட்டது. பஞ்சாயத்தார் முன்னிலையில் உயிலின்படி பாகம் பிரிக்கப்பட்டது. குதிரைகளை பிரிப்பதில்தான் சிக்கல் வந்துவிட்டது. மொத்தம் 17 குதிரைகள் இருந்தன. அதனை உயிலின்படி பிரித்தால் 8.5 குதிரைகளை எப்படி பெரியவனுக்கு பிரிப்பது? பஞ்சாயத்தாரால் சரிவர பிரிக்க முடியவில்லை. இந்த சிக்கலான வழக்கை பீர்பல் ஒருவரால் தான் தீர்க்க முடியும் என்று முடிவு செய்தனர். வழக்கு அவரிடம் சென்றது. உயில் விபரம் அனைத்தும் அவரிடம் கூறப்பட்டது. அனைத்தையும் கேட்ட பீர்பல் மறுநாள் அவர்களின் வீட்டிற்கே வந்து தீர்த்து வைப்பதாக கூறி சகோதரர்களை அனுப்பி வைத்தார். பீர்பல் மறுநாள் அவர்கள் வீட்டிற்கு சென்றார். 3 சகோதரர்களையும் ஊர் பெரியவர்களையும் அழைத்துக் கொண்டு குதிரை லாயத்திற்கு சென்றார். அங்கிருந்த 17 குதிரைகளுடன் தான் ஏறி வந்த குதிரையையும் சேர்த்தார். ஊர் மக்களிடம், எனது குதிரையையும் சேர்த்துள்ளேன். இப்போது மொத்தம் 18 குதிரைகள் உள்ளன. இதில் பாதி மூத்த மகனுக்கு சேர வேண்டிய 9 குதிரைகள். அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். 9 குதிரைகள் மூத்த மகனிடம் ஒப்படைக்கப்பட்டன. மீதி 9 குதிரைகள் இருந்தன. இரண்டாவது மகனை பார்த்து, தந்தையாருடைய உயிலின்படி 1/3 உனக்கு, 18இல் 1/3 6. அதனை பெற்றுக்கொள் என்று கூறி 6 குதிரைகளை அவனிடம் ஒப்படைத்தார். மூன்றாவது மகனை பார்த்து, உனது தந்தையாரின் உயிலின்படி உனக்கு 9/1 தான் உண்டு. 18 குதிரைகளில் 9/1 2 குதிரைகளை பெற்றுக்கொள் என்று உயிலின்படி சரியாக பிரித்து கொடுத்து விட்டார். மூத்த மகனுக்கு 9, இரண்டாவது மகனுக்கு 6, மூன்றாவது மகனுக்கு 2 ஆக 17 குதிரைகள் பிரித்து கொடுத்து பிறகு பீர்பலின் குதிரை மிஞ்சியிருந்தது. மதிநுட்பத்துடன் பீர்பல் வழங்கிய தீர்ப்பைக் கண்டு அனைவரும் வியந்து பாராட்டினர். மீதமாக இருந்த தனது குதிரையில் ஏறி பீர்பல் தனது மாளிகையை அடைந்தார். சில பிரச்சனைகளுக்கு எல்லோர் போலும் சிந்திக்காமல் கொஞ்சம் மாற்றி யோசித்தாலே போதும். இதைத்தான் ஆங்கிலத்தில் think out of the box என்று கூறுவார்கள். உங்கள் நேரத்தை செலவழித்து இந்த கதைகளை கேட்டதற்கு மிக்க நன்றி.